இன்றைக்கி நூல்கோல் காய் பண்ண போகிறோம். காய் கட் பண்ணி வச்சுருந்தாச்சு, முன்னாடி எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். கட் பண்ணி வச்சுருந்தாச்சு. அடுப்பில் இலுப்பச்சட்டி வச்சு எண்ணெய் வச்சுட்டு கடுகு போடணும். கடுகு வெடிக்கிறது, அது முக்கால்வாசி வெடித்து முடித்தோடனே உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சுருக்கிற நூல்கோல் போட வேண்டியது. அடுப்பு சின்னதாக வச்சுருந்து அடுப்பில் காய போட்டு இப்போ கலரி விட்டாச்சு. நான் இதுக்கு மினிமம் இது மசாலா தான் போடுவேன். ரொம்ப நிறையா எதுவும் போடுறதில்ல. ப்ளைனாக சாப்பிட்டான்னா நமக்கு அந்தந்த காயோடைய தனிப்பட்ட டேஸ்ட்டு தெரியும். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு உப்பு, மஞ்சள் பொடி. இது ராக் சால்ட்டுங்கிறதுனால நமக்கு அந்த டேபிள் சால்ட்டு மாதிரியும் இல்லை கல் உப்பு மாதிரியும் நிறையா கரிக்காது. அதனால் இந்த அளவுக்காவது வேண்டி இருக்கும். மற்றபடி கல் உப்பு டேபிள் சால்ட்டும் போட்டால் இதில் பாதி போடலாம், இல்லை அதோட கொஞ்சம் கூட போடலாமோ என்னவோ. இதை அப்படி கலரி விட்டுட்டு மேலே தண்ணி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குற நேரத்தில் பெருங்காயம் போடணும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் நல்லா திரும்பி வச்சுட்டு தேங்காய் போட்டு கலரி இறக்கி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி வச்சு தட்டில் இலுப்பச்சட்டி மூடியாச்சு. இப்போ அது நல்லா வெந்துக்கும் கம்மி எண்ணெயிலேயே. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கணும். அவ்வளோதான், கறிஞ்சது ரெடி. இப்போ இந்த அடுப்பை எடுத்து கலரி விட்டாக்க வெந்திருக்கா என்னன்னு தெரியும். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இது வெந்த உடனே நிறுத்திட்டு தேங்காய் திருவி போட்டு பரிமாற வேண்டியதும்.